SDIG நிலாந்த சேவையின் பஹாக்கராய் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அத பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றது காலம். நிலாந்த ஜாவர்தன போலீஸ் சேவையிலிருந்து நீக்கம், தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானம் என்பது அந்த செய்தியாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அப்போதைய தேசிய உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளராக இருந்து தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்கோடு செயற்பட்டமை தொடர்பில் கட்டாய விடுமுறை அனுப்பப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலாந்த ஜாவர்தன உடன் அமலுக்கும் ஒரு வகையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். நிலாந்த ஜாவர்தனவுக்கு எதிரான முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டமையினால் அவர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தேசிய உளவு சேவையின் பணிப்பாளராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலாந்த ஜாவர்தனவை செயற்பட்டார். எவ்வாறாயினும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அது தொடர்பான தகவல்கள் கிடைத்திருந்த முன்னர் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அது தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொண்டு தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நிலாந்த ஜாவர்தனவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவித்து சில பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. குறிப்பாக தாக்குதல் தொடர்பில் தகவல் கிடைக்கப்பட்டிருந்த போதிலும் அப்போதைய தேசிய உளவு சேவையின் பிரதானியாக செயற்பட்ட நிலாந்த ஜாவர்தன அதனை தடுக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அந்த புலனாய்வு தகவலை பாரதூரமான விடயமாக கருதாமல் வேண்டுமென்றே புறக்கணித்துள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பில் நிலாந்த ஜாவர்தனவும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அதற்கமைய அவருக்கு எதிராக குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்துக்கு அமைய குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும் எனவும் அந்த பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள 13 அடிப்படை உரிமைமீறல் மனுக்கள் தொடர்பில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தனது சொந்த செலவிலிருந்து 75 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்குமாறு நிலாந்த ஜாவர்தனவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. இந்த பின்னணியில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் நிலாந்த ஜாவர்தன எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் தொடர்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி முறையான ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ள தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்தது. அதற்கமைய மேற்கொண்ட ஒழுக்காற்று தொடர்பிலான விசாரணை குழுவின் அறிக்கை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கடந்த 4ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணைகளில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டமையினால் நிலாந்த ஜாவர்தன சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தலைவர் லலித் ஏக்கநாயக்க நேற்று தினம் அறிவித்திருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்ட அல்லது பணி நீக்கம் அல்ல, அவர் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய கத்தோலிக்க பேரவை தன்னுடைய நன்றியையும் அதே போல அரசாங்க தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் ஒரு அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி என்ற தினம் அத பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. நிலாந்த ஜாவர்தன சேவையின் පහකිරීම සුබවාදී පණිවිඩයක් ජනාධිපතිවරයෙක් වුවත් මේ සම්බන්ධ වරද කරුවන් නම් දඩුවම් කරන්න රවි හෝ ஷானி தனතුරට පත් කරන්නයි கார்தினால் ஹிமி இல்லிம் கரை නැහැ என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் அத பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுகிறது. மைத்ரி கோட்டா ரணிலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தால் பின்புலத்தை அறியலாம். கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு, நிலந்தவை பதவி விலக்கியமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பாக இருக்கிறது. நிலாந்த ஜாவர்தனவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த 6 வருடங்களாக நாம் 3 அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்து வந்தோம். ஆனால் எமது அந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. தற்போது அவர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பில் நாம் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். மேலும் நிலாந்த ஜாவர்தனவிடம் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரி கோட்டா மற்றும் ரணிலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதாகவும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த விசாரணைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பல அரசாங்கம் இதுவரை இருந்த 3 அரசாங்கம் கோரிக்கை விடுவதாக தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். நிலாந்த ஜாவர்தனவை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர், அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கடந்த 6 வருடங்களாக நாம் கோரிக்கை விடுத்து வந்தோம். இந்த கோரிக்கையை நாம் 3 அரசாங்கங்களிடம் முன்வைத்தோம். ஆனால் எமது கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டன. இன்று எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவரை சேவையிலிருந்து நீக்கியமைக்கு ஜனாதிபதி
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலந்த ஜாவர்தனவை கைது செய்து முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினால் தாக்குதல் தொடர்பில் பல உண்மைகளை கண்டறிய முடியும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னதாகவே அறிந்திருந்தாரா? அவர் ஏன் சிங்கப்பூருக்கு சென்றார்? யாரின் தேவை நிமித்தம் அங்கு சென்றார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே மேலும் தேசிய உளவுச் சேவையின் பிரதானி ஒருவர் புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்தமை என்பது பாரதூரமான விடயமாகும். இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை எனது நிலைப்பாடாக இருக்கின்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாம் ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வாருங்கள். இதன் மூலமாக தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிய முடியும் என்பதாக அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் அதில் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக ரவி சனரத்ன, அதே போல ஷானி அபிசேகர உள்ளிட்ட அதிகாரிகளை மீண்டும் அந்த பதவிகளுக்கு நியமிக்குமாறு கர்தினால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எந்தவித அழுத்தத்தை பிரயோகிக்கவில்லை. ஆனால் ஒன்றை கூறினோம், அங்கிருந்து பதவி இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளை அவ்விடத்துக்கு மீண்டும் நியமிக்குமாறு கோரியிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு பதவிகளை வழங்குமாறு நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்பதாக ஜூட் கிருஷாந்த் தந்தை அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே ஏற்கனவே கர்தினால் அவர்களுடைய அறிவிக்கையின் பேரில் தான் ஷானி அபேசேகரவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய பணிப்பாளர் பதவி வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனை இப்போது அருட்தந்தை அவர்கள் மறுத்திருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதை பார்க்கலாம்.